என்றும் 16 இந்த குறும்படம் வந்து எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம், ஒரு நண்பரோடு நான் பேசியிருந்தப்போ உணவு முறை, நல்ல பழக்க வழக்கம் இதெல்லாம் இருந்தால் நம்ம என்றைக்கும் இளமையாக இருக்கலாம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். இதை பற்றி பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடச்சிச்சு. அப்போ பந்தியில் சாப்பிடும்போது அந்த இலையில் மேலே வச்சுருக்கிற அந்த பொரியல், வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள் பொரியல்ஸ் எல்லாம் நம்ம வந்து சாப்பிட்ணும், ஒன்லி ரைஸ் மட்டுமே போதாது, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே போல் வந்து நல்ல மன தூய்மை அதுவும் தேவை, ஆரோக்கியமான உடல் பயிற்சி இதெல்லாம் தேவை. ஸோ அப்போ வந்து இந்த உரையாடல் வந்து எனக்கு ஒரு குறும்படமாக எடுக்கலான்னு தோணுச்சு. உடனே நான் வந்து சரி என்றும் 16ன்னு ஒரு டைட்டில் வச்சு ஸோ இப்படி ஒரு சீன்ஸ் நம்ம உருவாக்கிடலாம். என்றும் 16 இந்த குறும்படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு ஏஜ்டு கேரக்டர்ஸ், பட் என்றைக்கும் ஒரு இளமையாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் ரியலாகவே. அதே மாதிரி ஒரு கேரக்டரு நல்லா நிறைய சாப்பிட்டு தன் உடலை பற்றி ஆரோக்கியத்தை பற்றி பார்க்காம தன்னை அறியாமையாகவே ஒரு நல்லா ஃபேட்டாக இருக்கிற ஒரு கேரக்டரு. சரி, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஓகே, ஒரு நாள் நாங்கள் வந்து நான் அந்த கதையை எடுத்து வந்து என் டீமோட படித்து காமிச்சேன். அவன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ உடனே நாங்கள் ஒரு நாளில் கூப்பிட்டு அதில் ஆப்டாக வந்து ராஜர் ஈஸ்வர் சார். ஸோ அவர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னு. இன்றைக்கும் அவருடைய பாடியை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசினேன், சார் ஒரு கேரக்டரு உங்களுக்கான கேரக்டர் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் வந்து அதை பண்ணுங்கன்னு. அவர் கண்டிப்பாக வரேன் சார்னு சொல்லிவிட்டு அவர் வந்திருந்தார். அப்படியே எங்கள் டீமில் கோவிந்த், ஸோ அவர் நல்லா ஃபேட் கேரக்டர், காமெடி கேரக்டர். ஸோ அவர் அந்த இன்னொரு கேரக்டருக்கு அவர் ஒரு க்ரீடியாகவும் சொத்து, தன்னுடைய ப்ராப்பர்ட்டி, மற்றவங்களுக்கு ஹெல்ப்பிங் டெண்டன்சி இல்லாமல் அப்படி ஒரு கான்ட்ரரி கேரக்டரை நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஸோ கிருஷ்ணமூர்த்தி பந்தியில் பரிமாறுறவராகவும், நான் வந்து ஒரு காமெடி கேரக்டர். இதெல்லாம் பார்த்து அந்த கேரக்டரோட அவங்க ஏஜ் எல்லாம் கேட்டு சரி எப்படி வந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சமையல் பரிமாறுற கேரக்டராக அதில் நடிச்சிருக்கேன். என்னுடைய அந்த ஃபிலிம் டீம், யாத்ரா டாக்கீஸ் ஃபிலிம் டீம், கேமராமேன் ராஜாராம், ஜெயபாரதி, யுவஸ்ரீ, ஆதிலக்ஷ்மி, அப்புறம் லிங்கேஸ்வரன் ஒரு தம்பி. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம், ஃபுட்டெல்லாம். ஒரு ஃபுட்டில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் எப்படி இருக்கும், ரைஸு, சாம்பார், ரசம், வடை, அப்பளம், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் கடைசியில் அந்த வடை அப்பளம் மட்டும் வந்து மறந்துட்டாங்க. ஷூட்டெல்லாம் ரெடி ஆகி கேமராலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் தான் போயிட்டு அவங்க வடை அப்பளம்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்தாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங்கில். எல்லோரும் உட்கார வச்சு கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணி ரொம்ப ஒரு டைட் ஃப்ரேம்லே நாங்கள் அந்த ஷார்ட்ஸ் எடுக்கும்போது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருந்துச்சு. ஏன்னா சாப்பிட்றது வந்து திருப்பி ரீடேக் பண்ணி ஆகணும், அந்த இலையை வேறு வந்து சாப்பாடு போட்டு எடுக்கணும். அது மாதிரி போட்டு இருக்கும்போது அந்த வாழை இலையை ஒரு இடத்துல வெஞ்சிடுச்சு. அப்புறம் அந்த ஃபுட்டெல்லாம் வேறு ஒரு இலைக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருந்துச்சு. கோவிந்த் வந்து சாப்பிட்ற அந்த சாப்பாட்டில் வந்து நிறைய சாப்பாடு போட்டிருந்தோம். புள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு அது கஷ்டப்பட்டு. மற்றபடி ஷூட் வந்து ரொம்ப சிறப்பாக, ஜாலியாக, ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு உரையாடலை ஒரு ஷார்ட் ஃபில்மாக கொண்டு வர்றதுன்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் ஏ கான்வர்சேஷன் தான் அது. நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாகவும், உணவு முறையும், நல்ல உடற்பயிற்சி, பழக்க வழக்கத்தையும் வச்சுக்கிட்டோம்னா இளமை வந்து என்றைக்கும் கண்டினியூ ஆகும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம் என்ற ஒரு உரையாடல், நண்பரோட உரையாடலை நான் அப்படியே ஒரு கதையாக்கி ஒரு ஷார்ட் ஃபில்மாக கொண்டு வர்றதுன்றது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என்னுடைய டீம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா வந்திருக்கு படம், நீங்கள் பாருங்கள். என்றும் 16. தேங்க்யூ ஸோ மச். முதல் ஷார்ட் ஃபிலிம் என்றும் 16 என்ன டைட்டில் மாற்றி அரிஷ்மி அடுத்தது வந்து அடுத்த ஷார்ட் நம்ம பார்க்கும்போது ஆக்ஷன்
உங்களுக்கு தெரியும். இதுலேயும் பொய்யெல்லாம் இருக்குது, எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்றது தெரியும். இங்கே போகும்போது உங்களுக்கு எம்டியாக இருக்கும், உங்களோட போனால் அப்புறம் வேணாம். ஓகே, ஆ டைரக்ஷன் முதல்ல போடு வேணாம். தும்பா இந்த பக்கம் வந்து இந்த பெயின் ரொம்ப டிலே ஆகும். என்ன அதுக்கப்புறம் நான் வரேன் கிளம்பணும் இல்லை அப்புறம் நீ கிளம்பா முத்து கவனம் ஒரு பொட்டி வர எப்படி வாழ்ந்தாலும் நான் பார்க்குறேன். ஏன் நிற்கிறேன் அந்த ஊர்ல எப்படி வாங்குறாங்க நான் போட்டுறேன். அது எனக்கு உண்டான பார்க்கலாம். ஒரு பயம் உள்ள வரக்கூடாது. யாமண்ணு அது யாமண்ணு இப்படிலாம் பேசுறது யாரு? நான் சுற்றுலா தர மாட்டேன். ஒன்றும் சுற்றுலா சொல்றேன். கேமரா ஒன்று பார்த்து ஒன்று பிள்ளை மறுமணி. ஓகே, ரெட் ரோட் கேமரா